காலபுருஷ சக்கரத்தில் 11வது ராசியாக வலம் வரக்கூடிய கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான். அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ என்ன சொல்ல வர அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இருங்க ஒரு நிமிஷம், நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில உறவுகள் நினைக்கிறாங்க இல்லையா? கும்ப ராசிக்காரங்களே, உங்கள் காப்பாற்ற நினைக்கிறது உங்களுடைய அதிபதி. அப்பா எப்படி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, பண உதவி செய்ய முடியலனாலும் அவரால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் இது நாள் வரைக்கும் இவரால் உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்போ நிகழக்கூடிய சனி பகவான் வக்ரகதி, அதாவது வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. எதெல்லாம் உங்களுக்கு சரியில்லை, எதெல்லாம் நமக்கு இது எல்லாமே நடக்கலை, எதெல்லாம் ஏக்கமாக இருக்குது, எதெல்லாம் நமக்கு கனவாக இருந்துச்சோ அது எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரமாக அடுத்த 138 நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. நம்ம ஒரு சில நேரங்கள் எல்லாம் நினைப்போம், பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கப்ப இது மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நான் சரி பண்ணிடுவேன், இதுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா நான் சரி பண்ணிடுவேன், அப்படின்னு நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஏக்கம் வரும் இல்லையா? அப்படி உங்கள் வாழ்க்கை ஒரு சூழ்நிலை சாதகமாக இருக்க போகுது. அதாவது இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போகுதுங்க. நிதி ரீதியாக, வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக எல்லா வகையிலையுமே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூட சரி, சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய ஆற்றல் அதிகமாக போகுது, பகைவர்களுமே வெற்றி கொள்ள போகிறீங்க, உடல் நலம் சீராக இருக்க போகுதுங்க, வருமானம் சிறப்பாக இருக்க போகுது, உங்களுடைய பெருந்தன்மை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. இது நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி, சின்னதாக ஒரு பாராட்டு கூட கிடைக்காது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை மட்டும் எல்லாரும் எடுத்துகிட்டு, ஆமாம் பெருசாக நீ என்ன செஞ்சுட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உங்களை ஒதுக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இனி உங்கள் வாயாலேயே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குங்க. சில நேரங்களில் யோசிக்காமல் கொஞ்சம் பேசிடுவீங்க. அதை பெருசாக பிரச்சனை உண்டாக்குறதுக்கு எந்த வாய்ப்பு இல்லை. இதனால் நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஓகேங்களா? மற்றபடி மகிழ்ச்சி குறைவு இருக்காது, மகிழ்ச்சிக்கு எந்த குறைவுமே இருக்காது. பொதுநல காரியங்களுக்காக நிறையவே செலவு பண்ணுவீங்க. திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்காமல் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால அழகாக செஞ்சு முடித்து வெற்றியும் அடைய போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்க போகுது. புதிய பொறுப்புகளை ஏற்று அலுவலகத்தில் நல்ல வாய்ப்பை உருவாக்கிக்க போகிறீங்க. மனசில் இருந்த காரணமில்லாத வருத்தங்கள், குழப்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிருங்க. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயருது. கோர்ட்டு கேஸு, இந்த வம்பு வழக்கு இது ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. அதனோட எண்ணங்களும் செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரப்போகுது. இதோட நீங்கள் சுகபோக வசதிகளை அனுபவிக்க போகிறீங்க. பயணங்கள் அதிர்ஷ்ட தேவதையோட தரிசனம் கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் வளமும் சேமிப்பும் உயரப்போகுது. அரசாங்க உதவிகள் கிடைக்குங்க. உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றா ஒன்று பின் ஒன்றாக பூர்த்தி அடைக்கும். உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா அலுவலக பணிகள் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும், ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்க நட்பாக இருப்பாங்க. உங்களுடைய அலுவலகத்திலேயே உங்களுக்கு அந்தஸ்து உயரப்போகுது. சில முக்கியமான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குங்க. உங்களுடைய வேலையை அழகாக திட்டமிட்டு முன்னாடியே யோசித்து செஞ்சு வச்சுருவீங்க. அதுவே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வணிகத்தை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு முறைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. மற்றபடி பண விஷயத்தில் உயர்வு இருக்குது, ஆனாலுமே பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஓகேங்களா? எதை தொட்டாலும் வெற்றிங்க, எது தொட்டாலும் வெற்றி நிச்சயம். இதில் மட்டும் பின்வாங்கவே மாட்டீங்க. அடுத்து அரசியலை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துலேயும் ஆதரவை பெறுவீங்க. இதனால் வரைக்கும் இல்லாத லாபங்கள், இல்லாத காரியங்கள் செஞ்சு முடிப்பீங்க. எதிரிகளை சமாளிப்பீங்க. மனசு தாராளமாக வெற்றி அடைய போகிறீங்க. புதிய பொறுப்புகளையும் பெற போகிறீங்க.
பயணங்கள் வந்து உங்களை நன்மைகளை கொடுக்கும். இந்த மேடு பள்ளங்கள் உங்களை புரிஞ்சுக்குதோ இல்லையோ, தொண்டர்கள் வந்து உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அதே மாதிரி கலை சொந்தங்களில் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுதுங்க. வெற்றி பாதையில் பயணிக்க போகிறீங்க. புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. கலைஞர்கள் வந்து உங்களுக்கு நிறைவான ஆதரவு கொடுப்பாங்க. உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் சீராக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இருக்கும். தர்ம காரியங்களை, தெய்வ வழிபாட்டில் ஈடுபட போறீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. குடும்பத்தார்கிட்ட சந்தோஷமா பொழுதை வந்து கழிக்க போறீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை அதிகமாகுது. குடும்ப பொறுப்புகள் எல்லாமே திருப்திகரமாக செஞ்சு முடித்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதுவே மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உற்சாகமான மனநிலையோட கல்வியில் வந்து ஈடுபட போகிறீங்க. படிப்பிலும் சரி, வெற்றியிலும் சரிங்க. நிறைய வாய்ப்புகள் வந்து கொடி கட்டி பறக்க போகிறீங்க. தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட நிறைய வருஷங்களில் போட்டிகளை சமாளித்து படிப்படியாக உயர்வடைய போகிறீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி பகவானோட வக்ரகதி அப்படிங்கிறது கும்பராசிக்கு வீடு, நகை, நிலம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொட்ட போகுதுங்க. அது எப்படிமா அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்குறாரு, சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறாருங்க. எல்லா விஷயத்துலேயுமே ஏற்றத்தை உண்டாக்குறாரு. பெற்றோரோட தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். துணையோ துணைவியாரோட தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னா லாபம் அதிக அளவில் ஏற்படும். அசையா பொருட்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நிலம், மண், வீடு, இந்த நகை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் செல்வத்தை வாங்கிட்டே இருக்க போகிறீங்க. இதோட மற்றவங்க எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. தொழிலில், உத்தியோகத்தில் குறிப்பாக. ஆனால் என்ன தான் நேர கால சாதகமாக இருந்தாலும் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். டெய்லியும் உடற்பயிற்சி செய்யணுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும். வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார். அதனால் வந்துட்டு வார்த்தைகளை பார்த்து சூதானமாக பயன்படுத்துங்க. மற்றபடி எந்த ஒரு குறையுமே இல்லை. எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்குவார். நிறைய பொறுப்புகளை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் நீங்கள் செய்ய நினச்ச எல்லா சுப காரியங்களையும் செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தோட விரும்பிய இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க. கோயில், திருப்பணி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அமையும். ஆன்மீக குருமார்களை சந்திக்க போறீங்க. சொல்லப்போனால் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுறதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது நம்மளோட வாழ்க்கை தானா, நமக்கு தானா இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அமையுது அப்படின்னு. ஏன்னா லாபம், அனுகூலம் ஏற்படும். ஏற்றத்தோட அளவுங்கிறது பல மடங்கு உயரப்போகுதுங்க. தொழில் ரீதியாக அனுகூலம், தைரியம் ஏற்படும். கும்பம் வந்து இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா விதமான சுப காரியங்களுமே அனுகூலமான பலன்கள் ஏற்பட போகுது. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம், யாரையுமே நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்களோட ஒரு 15 பலன்களை தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வக்ரகதி காலத்தில் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு. என்னென்னா சுமார் 2.5 வருஷமாக நீங்கள் வந்து படாத பாடுபட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி சந்தோஷம், விடுதலை, மனசில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள், இனம் புரியாத பயம் எல்லாமே விளங்குதுங்க. உடல்நிலை சீராக இருக்க போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து எல்லாமே அதிகமாகுது. உங்களுக்கு மரியாதை கூடும். ஆழ்ந்த உறக்கம் வரும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் எப்போவுமே கவனமாக இருக்கணுங்க. சின்னதாக உடற்பயிற்சி, உணவில் கட்டுப்பாடு, இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அவசியம். பெரிய நோய்கள் இருக்குது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரமாதமும் இல்லை, சரிங்களா? எந்த ஒரு உடல் பாதிப்புமே கிடையாது. ஏதாவது பெரிய நோய் இருந்தால் கூட அது வந்து இப்போ மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க. அடுத்தது குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். கணவன் மனைவி கிட்ட அப்பப்போ சின்ன மனஸ்தாபங்கள் வரும். ஆனால் அது நீங்கிடுங்க. வெளி வட்டாரத்தில் எல்லாத்துக்கிட்டையும் அனுசரித்து நடந்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிந்த உறவுகள் எல்லாருமே ஒன்று சேர போகிறாங்க. நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை உறவுக்காரங்களாக இருக்கட்டும், இத்தனை நாள் உங்களை விட்டுட்டு உங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காமல் விலகி போனவங்க இப்போ உங்ககிட்ட வருவாங்க. அவங்களுக்கு தயங்காமல் உதவி செய்யுங்க. அடுத்தது வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணுறப்போ கொஞ்சம் உஷாராக இருங்க. அடுத்தது யாருக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் சாட்சி கையெழுத்து வந்து போடக்கூடாதுங்க. அதில் ரொம்ப
கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா அது பின்னாடி உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். மற்றபடி ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்கள் மேலே இருந்தாலும் சரிங்க, அது நல்லபடியாக தீரும். அடுத்தது திருமணம் போன்ற சுப காரியங்களில் திட்டமிட்டு செயல்படுங்க, தள்ளி போகாது. உங்களுடைய தசாபத்தி சரியாக இருக்கிறதுனால திருமணம் செய்யலாம். அடுத்தது பொருளாதார நிலையில் நல்ல உயர்வு கிடைக்க போகுதுங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும். கடன்கள் கம்மியாக வாங்க பாருங்கள். அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருக்கிற சோம்பல் இது எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கும்பராசி அன்பு சொந்தங்கள் இனி எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. யாருங்க? ஆயுளுக்கும் தொழிலுக்கும் சொந்தக்காரன். ஓகேங்களா? நீங்கள் நீடோழி வாழணும்னா சனீஸ்வர பகவான் மனசு வைக்கணும். தொழில் நல்லா இருக்கணும்னா அதுக்கு சனீஸ்வர பகவான் மனசு வைக்கணும். இவர் அதிபதியாக கொண்டதுனால கும்பராசிக்காரங்க ரொம்ப நேர்மையாக நடந்துப்பாங்க. உண்மைக்கும் உழைப்புக்கும் தோள் கொடுக்கக்கூடியவங்க. எப்போவுமே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எந்த மாதிரி உண்மையை கடைப்பிடிச்சு நேர் வழியில் போய் சரி செய்யணுமோ அப்படி தான் சரி செய்வாங்க. கும்பராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களே அப்படின்னா இவங்க நல்ல பொசிஷனில் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலியுகத்தில், அதாவது களின்னா என்னங்க? பொய். இந்த பொய்யான பொய் பித்தலாட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உண்மையும் நேர்மையும் நீங்கள் தூக்கிட்டு பயணம் பண்ணால் உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது தாமதப்படும். அதாவது ஒரு ஸ்கூலில் எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுக்கிறப்ப நம்ம மட்டும் வேறு கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போனால் எப்படி இருக்கும்? அப்படி தாங்க கும்பராசிக்காரங்க எல்லாரும் பார்க்குறது இப்படி தான். ஒரு சிலர்னா ஒதுங்கி போகிறாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவன் உண்மையாக இருக்கானே, இவன் நல்லா இருந்துருவானோ அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்க தேவைக்கு பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வளர்ச்சி ஒரு 8 எட்டாக வச்சு 10 எட்டு கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இல்லாட்டி இவங்களால் உயிர் வாழவே முடியாதுங்க. பொய் பித்தலாட்டம் பேசுகிறது எல்லாமே இவங்களை சரித்திரத்திலேயே கிடையாது. ஒரு சிலர் எல்லாம் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏன் லூஸு இப்படியெல்லாம் இருக்காத, எப்படிங்க உண்மையாக இருக்கவங்க பேர் லூஸு, புரியுதுங்களா? அப்படி இருக்கப்ப இந்த கும்பராசி ஒரு வினோதமானவங்க. பரவாயில்லை, அந்த குறுக்கு வழியில் போய் அந்த பொய் பித்தலாட்டத்தை நான் ஃபாலோ பண்ணி தான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு வளர்ச்சியே எனக்கு வேண்டாம். எத்தனை வருஷம்னாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், மனசாட்சிக்கு விரோதமாக என்னால் நடக்க முடியாதுன்னு ஒதுங்கி வாழ்கிறவங்கலாம் இந்த கும்பம். உடனே இவங்கெல்லாம் பயந்தாங்கோலிங்க, இவங்களெல்லாம் எதுவுமே ஆகாது அப்படி இப்படியெல்லாம் கணக்கு போட்டுறாதீங்க. கும்பராசிக்காரங்க சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. பயங்கரமான ஆட்களுங்க. நான் நல்லவனாக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உன் தலை தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. சரிங்களா? அவங்கள நல்லவனாகவே வச்சுக்கிறதோ இல்லை வேறொரு முகத்தை பார்க்குறதோ இல்லை, இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆட்கள் தான் நிர்ணயம் பண்ணுறது. இருந்தாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவங்க. நாட்டு நலனில் அதிகமான அக்கறை காட்டக்கூடியவங்க. உலக விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவங்க. எப்பவுமே தொலைநோக்கு சிந்தனையோட வலம் வரக்கூடியவங்க. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போகிறது இல்லைப்பா, இந்த கொள்கை தான் என்னுடைய உசுறு, இதுதான் கொம்பு. மற்றவங்களோட ஆளுமைக்கும் கட்டுப்பட்டு செயல்பட மாட்டாங்க. இவங்களை அடக்கணும்னு நினச்சா அன்பால் அடக்கலாம், அன்பால் நீங்கள் கட்டுப்படுத்தலாம். இல்லை ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது வேலை காட்டிட்டீங்க அப்படின்னா அதிகார தோரணையான ஒரு பேச்சு வெளியே வந்தால் கூட நீங்கள் அவன்கிட்ட மண்டியிடுற வரைக்கும் விட மாட்டாங்க. அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதை அலசி ஆராய்ஞ்சு நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அதை பார்த்து தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. ஏன்னா இவங்களுக்கு தர்மகாரகனாக அதிபதியாக கொண்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்பேற்பட்ட உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரங்களான கும்பராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. 38 ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் கும்பம். யோசிப்பீங்க, திடீர் திருப்பங்கள் வரப்போகுது, தயாராக இருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சிலர்லாம் சொல்கிறீங்க, அட என்னம்மா
இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்கிற, நீ தெய்வமா அப்படிங்கிறீங்க. நான் தெய்வமெல்லாம் இல்லைங்க. அது கும்பராசியை பொறுத்து உங்களுக்கான பொது பலன்களை உங்கள் கட்டத்தை வச்சு நான் கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன கட்டத்தை பார்த்து சொல்கிறியா, என் ஜாதகத்தை கையில் இருக்கா என்ன அப்படி இல்லைங்க. ஜாதகம் என் கையில் இருந்தால் இந்த பொது பலன்களை தாண்டி அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது 100க்கு 70% இல்லை 80% உங்களுக்கு வந்து செட் ஆகும். என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி பாதிப்புங்கிறது எந்த விஷயத்தில் வருங்க, அதை நீங்கள் எப்படி வந்துட்டு கடந்து வரணுங்கிறத சொல்லும். இதுதான் பொது பலன்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நாங்கள் சொல்கிறதுக்கான வித்தியாசம். ஸோ இப்படிப்பட்ட தலைப்பை பொறுத்து நம்முடைய கும்ப ராசிக்கு இந்த பாம்புன்னு சொன்னால் பயமாக இருக்குமா, என்னமா சொல்ல வர, யார் பாம்பு ரூபத்தில் வரப்போகிறாங்க அப்படின்னா, பாம்பு ரூபத்தில் வலம் வரக்கூடிய 9 நவகிரகங்களில் முக்கியமான சனி பகவானுக்கு, அதாவது சனி பகவானுக்கு அடுத்தபடியாக உடைய அதிபதிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரக்கூடியவங்க இவங்க தான். யாருங்க, ராகுவும் கேதுவும். ராகுவை போல கொடுப்பான் இல்லை, கேதுவை போல கெடுப்பான் இல்லைன்னு. ஆனால் இவங்க 2 பேருமே எப்போவுமே வந்து கெடுதலை மட்டுமே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தவறுங்க. நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்க. சிவபெருமானுக்கு வந்து ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே இவங்க செய்வாங்க. என்னன்னா, இவங்க எந்த மாதிரியான வேலையை பார்க்குறாங்கன்னா, இவங்களுக்கு தனியாக எந்த ஒரு குணமுமே கிடையாது, தனியாக வீடு கிடையாது. இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் எந்த மாதிரியான அதிசயங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் மாறிப்பாங்க. அதாவது கெட்டவங்க கூட சேர்ந்தா கெட்டது செய்கிற மாதிரியும், நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லது செய்கிற மாதிரியும் இவங்களுடைய குணாதிசயங்கள் மாறுபடும். இவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் ஏமா இவங்க வந்து மெதுவாக நகர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவான் வந்து அவர் வந்து மெதுவாக நகர்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. 2.5 வருஷத்துக்கு இவங்க, ஏன்னா 1.5 வருஷத்துக்கு மெதுவாக நகர்றாங்க. பின்னாடி நகரக்கூடியவங்க சந்திரன் சூரியன், இவங்க 2 பேருமே கிரக நிலையில் இருக்கப்ப தான் இவங்க உருவாகக்கூடிய நிழல் கிரகம். ஸோ இவங்களால் முற்றிலுமே கெட்டதே நடக்கும் அப்படிங்கிறது வந்து தவறு. இந்த நேரத்தை இவங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படின்னு. நல்லதையும் செய்வாங்க, கெட்டதையும் செய்வாங்க. அது அதிர்ஷ்டம் கொடுக்கறதுக்காக அள்ளி கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அந்த வகையில் தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. மங்களகரமான விஸ்வாச வருஷம் வந்து சித்திரை மாதம் நமக்கு தொடங்கிருச்சுங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் தொடங்கிருச்சு. ராகு பகவான் போகுகாரகன், கேது பகவான் ஞானக்காரகன். இவங்க 2 பேரோட அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி இருக்குதுங்க. அதாவது புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கும்ப ராசிக்கு, ராகு உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிட்டாங்க. இதன் காரணமாக லக்கி பாஸ்கர் மாதிரி கும்பராசிக்காரங்க குரு சண்டால யோகத்தினால பணமழையில் நிலைய போகிறீங்க. என்னமா அது வித்தியாசமாக இருக்குது, இது வரைக்கும் கேள்விப்படாத மாதிரி இருக்குது, அது என்ன யோகம் அப்படின்னு காரணம் கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் சனி பகவான் உங்களுடைய அதிபதி, குரு பகவான், ராகு கேது பயிற்சி, இது 3மே வந்து முக்கியமான பயிற்சிங்க. ஒரே வருஷத்தில் நடக்குதுங்கிறது திடீர் திருப்பங்களை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அந்த வகையில் கும்பராசிக்கு ராகுவும் கேதுவும் ஒரு திருப்புறாங்க. இதனால் நம்மளுடைய குடும்பத்திற்கு இது நாள் வரையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்க போகுது. கும்பம் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பாடாப்படுத்திட்டாங்க, புரியுதுங்களா? பெரிய பிரச்சனைகள், மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட கும்பத்திற்கு இப்போ வந்து அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்க போகுது, மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது. இனி வந்து எந்த ராசிக்குமே இந்த மாதிரி கிடையாதுங்க. ஜென்ம சனியில் இருந்து விடுதலை அடையக்கூடிய உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கும்போதே எந்த விஷயங்களையுமே பாதி தான் செய்ய முடியும். ஏதாவது ஒரு பாதி எதை செஞ்சாலும் சரிப்பா முடிச்சிடலாம்னு தொடுவீங்க. பாதியில் போய் நின்று மீதியை யார் செய்கிறது, செய்ய முடியலையே அப்படின்னு செஞ்சிட்டு இருந்த தடைகள் எல்லாம் வந்திருப்பீங்க. இந்த ஜென்ம சனி 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால நல்ல காலமாக இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா அது இப்போ
முடிய போகுது. பிரிந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. விவாகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கே நாளைக்கோன்னு தீர்ப்பு போகுது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் கூட இப்போ சரியாகும். ஆல்ரெடி வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை கணவரை பிரிஞ்சுட்டோம், இல்லை கணவர் வந்து இறந்துட்டாரு, மனைவியை பிரிஞ்சுட்டோம், மனைவி இறந்துட்டாங்க, இப்படி ஏதாவது இருந்தால் கூட மறுமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரியர் பேப்பர்ஸ் எல்லாமே இப்போ கிளியர் செய்ய போகிறீங்க. அந்த மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருங்கிறது உங்களுக்கு பெரிய உதவிகளை செய்ய போகிறாரு. இது வரைக்கும் இருள் சூழ்ந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இனி உங்கள் மேலே வெளிச்சம் பாய போகுது. அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அதை சரியாக பயன்படுத்தினா மட்டும் போதுங்க, வாழ்க்கையில் முற்றிலுமே மாறும். எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கடினமாக இருக்கிறது வந்து ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. ராகு அப்படின்னாவே வில்லங்கம் தான். வில்லங்கமான சொத்துக்களை நீதிமன்றத்துடைய ஒப்புதல் பெற்று வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிட்ட சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அதை எல்லாமே சமாளித்து வந்துட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுங்க. வாழ்க வளமுடன்.